ஹாய் வெல்கம் பேக் டு சின்ஸ்னூரா. இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலான்ட்டு நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி சில பேர் வந்து அமேசான்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அமேசானோட செல்லர் அக்கௌண்ட். இப்போ கரெக்டா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அமேசான் கம்பெனியே இப்போ அவங்களுக்கு அமேசான் சைடு இருக்குல்ல, அது வந்து தேர்ட் பார்ட்டி கரெக்டா வெப்சைட் சொல்லுவாங்க. அதாவது அமேசானோட வேலை என்னதுன்னா செல்லரையும் கரெக்டா பையரையும் கனெக்ட் பண்றது தான் அவங்களோட வேலை. ஆனா சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஓன் இ காமர்ஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கரெக்டா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா இப்ப நீங்க அமேசான்ல இப்ப நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ நீங்க சேல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப நீங்க அமேசான்ல வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணலன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணிடுவாங்க. அதே மாரி கரெக்டா பையர் தர பணம் வந்து முழுசா உங்ககிட்ட வந்து சேராது. அதுல சில கமிஷன் எல்லாம் போயிட்டு தான் உங்ககிட்ட வந்து சேரும். ஆனா ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் உங்ககிட்ட இருந்தா எல்லா கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்க நீங்க எல்லா கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்களோ அந்த பையர் கிட்ட இருந்து முழு அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இது ஓன் ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் உங்ககிட்ட இருந்தா அது உங்களோட பெனிஃபிட். ஆனா இந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அது எப்படின்னா இப்ப அமேசான் பிளிப்கார்ட்னா அவங்க வந்து ஒரு 10-12 வருஷமா நம்ம இந்தியால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணி அவங்க டிவி பேப்பர் மேகசின் எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ கரெக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி பீப்புள், அதாவது அவங்களோட கஸ்டமர் பையர் கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட், அதுக்கப்புறம் கரெக்டா நம்பிக்கைய அவங்க வந்து கரெக்டா மேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லா பையருக்கும் தெரியும் அமேசான்ல போட்டா ஆர்டர் வந்துடும், பிளிப்கார்ட்ல போட்டா ஆர்டர் வந்துடும். இதுவே நம்ம புதுசா ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி அத வாங்கும் போது சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப கரெக்டா நம்மளே இப்ப அமேசான்லனா ஆர்டர் வந்து பட்டுன்னு ஆர்டர் பண்ணுவோம். இதே ஓன் இ காமர்ஸ் வெப்சைட்னா முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல கரெக்டா வருமா பார்த்து இழுத்து ஆர்டர் பண்ணதுக்கே 50% தான் டைம் இருக்கு. ஒருத்தருங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம இப்ப 20 ரூபா 30 ரூபா அதிகமா இருந்தா கூட அமேசான்ல போட்டுடலாம்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இத மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு கரெக்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து செலவாகும். ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சிட்ட உடனே நல்லா நல்லா அதிகமா அதுல ஆர்டர் வரும்ட்டு சொல்ல முடியாது. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இதோட மைனஸ். இப்ப நம்மளோட பாயிண்ட்டுக்கு வரலாம். ஒருத்தருக்கு ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணனா அவங்க கரெக்டா டொமைன் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் கிரியேட்டர் கிட்ட போய் நம்மளோட ஐடியாலாம் சொல்லி ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஆனா இப்ப அதுக்குதான் ஒரு அமேசான் வந்து ஒரு ஒரு இது ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துக்கிறாங்க. அது பேரு தான் ஸ்மார்ட் பிஸ் பை அமேசான். இது வந்து நீங்க இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களே ஒரு இ காமர்ஸ் வெப்சைட், அதாவது ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அதெல்லாம் இதுல வந்து நீங்க வந்து கரெக்டா லிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓன் இந்த இந்த ஸ்மார்ட் பீஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இது நான் போன்லயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். வெப்சைட் வந்து பர்ஃபெக்டா இருக்கு.
ஆனா இதுல உங்களுக்கு என்ன சேலஞ்சுனா, இதை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். இது உங்களோட ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட். சில பேர் இத என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அமேசான்ல லிஸ்ட் பண்ணா உடனே ஆர்டர் வர மாரி இந்த இந்த கரெக்டா ஸ்மார்ட் பீஸ்ல ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு உடனே ஆர்டர் வந்துடும், அந்த மாதிரி சில பேர் திங்க் பண்றாங்க. ஆனா அது தப்பு. அமேசான் நீங்க ஆர்டர் பண்ணா அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இன்னும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வரும். ஆனா நீங்க இந்த மாரி இதுல நீங்க லிஸ்ட் பண்ணா ஆர்டர் எல்லாம் வராது. நீங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர் உங்களுக்கு வந்து வர வைக்கணும். இது ஏன் சொல்றேன்னா, சில பேரால இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு 20,000 இல்ல 10,000 கொடுத்து அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் இந்த ஸ்மார்ட் பீஸ் இதை பயன்படுத்தி நீங்க உங்களோட ப்ராடக்ட கரெக்டா லிஸ்ட் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் ஆடோ இன்ஸ்டாகிராம் ஆடோ போட்டு நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிசினஸ் எப்படி போகுதுன்ட்டு. அப்புறம் இது நல்லா போன பிறகு கூட நீங்க ஓனா டொமைன் வாங்கி நீங்க ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்டை கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா பட் கரெக்டா இப்படியும் ஒரு சான்ஸ் இருக்குன்ட்டு அப்படி கரெக்டா சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது பேர் வந்து ஸ்மார்ட் பீஸ் பை அமேசான். இதுல நீங்க ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித கமிஷனும் அவங்க வந்து பிடிக்க மாட்டாங்க. இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எல்லாம் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்க பணம் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும், முழு பணமும் வந்துடும். அவ்வளவுதான். இது சிம்பிள். உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் சொல்லறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல நீங்க கேளுங்க, நான் கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.